எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க. என்ன நான் சொல்றது? அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா, கலரா, முகம் மட்டுமா மனசு வெள்ளடா. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிடட்டும். தம்பி மயில் வாங்கணும், அண்ணனுக்கு கறி குழம்பு ஊத்துடா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறாரு. சாந்தமான மனுஷன். தொடக்கறியும் நெஞ்சலமும் தாராளமா போடுங்கடா. போட்டுருவோம் சார். நீங்கள் பரிமாறவங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க, அப்படியே கீழே குடிஞ்சி பந்தியில் உட்காந்து சாப்பிட்றவங்களையும் பாருங்க சார். ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? ஓ, சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்லை சார், அடுத்த நடக்க போகிற கோரம். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணும் குறை இல்லையே? தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. ஆரம்பிக்கலாமா? எங்க பார்த்தாலும் அடி தடி வெட்டு குத்து. இனி என்னால பொறுத்துக்க முடியாது. எங்கே போகிறீங்க? நான் மாவட்ட கலெக்டர் போய் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே ரிவேஸ் வா, அங்கே பாருங்க. டே செந்தில், நிதானமாடுறா. இங்க நடக்கிற அடிதடிய கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிப்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுக்கிட்டு புதுபலமா பாக்குறாரு. அவர் தான் இந்த மாவட்ட கலெக்டர். விநாயகத்தோட நெருங்கிய சிநேகிதன். இப்படி மங்காத்த ஆட்டம் ஆடுறவனுக்கு மாவட்ட கலெக்டர் நண்பனாடா. விநாயகா, இன்னைக்கும் ஷோ சூப்பர்ப்பா. அடுத்த மேட்சுக்கு கவலையே படாத, அடுத்த மேட்சுக்கு நீதான் பாரு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் மார்க்கெட்ல தண்ணி வச்சு கலாட்டா பண்ணேன், பொண்ணை கை பிடிச்சி இழுத்தான். அது அவன் கந்து வட்டி வசூல் பண்ணான். இதுக்கு தான் அடிக்கிறீங்க தெரியுதுண்ணே. பட் சுமார் டவுட்ண்ணே, சோத்தை போட்டு ஏன்னா அடிக்கிறீங்க? நம்ம அடியை தாங்கணும்னா உடம்புல தெம்பு வேணும். சாப்பிட்டா தெம்பு அடி வாங்கலாம்ல, அதுக்கு தான். உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுதுப்பா. ஆமாண்ணே. டேய், தம்பிக்கு இன்னொரு ரவுண்ட் சாப்பாடு போடுங்கடா. ஐயோ, மறுபடியும் சாப்பாடு. ஓடுடா டேய், ஓடுடா. இந்த வாரம் பார்த்த எந்த மூஞ்சியாவது அடுத்த வாரம் பார்த்தேன். நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி யாரோ. மாப்பிள்ளை விநாயகம் வா மாதிரி குழந்தை மாமா, பார்த்து நாளாச்சு. தூ இரடா அது பொண்ணுக்கு பசங்களாட்டம். ஒருத்தன் துணியை துவைக்கிறான், ஒருத்தன் பாத்திரம் கழுவுறான், ஒருத்தன் துணியை காய போடுறான், ஒருத்தன் காய்கறி நறுக்கிறான், ஒருத்தன் அயன் பண்றான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஊருக்குள்ள விரப்பாட்டியா எப்பறான்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட. ஐயோ, கல்யாணனாலே அண்ணனுக்கு பிடிக்காது. உன்னோட அண்ணனை டென்ஷன் படுத்துது. மாப்பிள்ள, நம்ம மாயாண்டி மல்லிகைக்காவுடைய பேத்தி சும்மா தாவணி போட்டுட்டு கும்முன்னு இருக்கான். நீங்க ஊன்னு சொல்லுங்க, ஜம்முன்னு முடிச்சிடலாம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. மாமா, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல சாப்பிடு, சாவகாசமா பேசலாம். தம்பி மயில் வாங்கணும், மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணிடுவோம். மாமா பிளட் ரிலேஷன் வேணாண்ணே. என்ன பிளட்? உங்களுக்கு ரத்த பொரியல் போடணுமா? போட்டு 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 போட்டு. ஆஹா, என்ன வெரைட்டி. ஒரே ஒரு குறை, இதெல்லாம் ஒரு லேடி குக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா கிக்குன்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஐ எம் அட்ஜஸ்ட். சைலன்ஸ் ப்ளீஸ், டோன்ட் டிஸ்டர்ப். இது மாமனுக்கும் மாப்பிளைக்கும் மட்டனுக்கும் நடுவில் நடக்கிற பந்தம். ஐ எம் ரைட். ஆயிரம் பேர் வீச்சரவோட எகுத்து வந்தாலும் எகுத்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. சாப்பிட்றி, இனி என்னெல்லாம் கலங்க போகுது பாரு. இன்னும் கொஞ்சம். சூப்பர் மாப்பிள்ள, எல்லாம் ஓகே. ஒரு வெத்தலை பாக்கு போட்டா வாய் நல்லா சவக்கும். வெத்தலை போடாமலே இப்ப சேவகம் பாரு. எப்படி தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கிட்ட கொஞ்சம் ஊட்டுறா. இதா போட்டுறனே. என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? வாங்கிட்டு போ சொல்றேன். மாமா, அண்ணன் தம்பி சும்மா தகதகன்னு ஊருக்கு அனுப்புற மாதிரி
ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல. இல்ல மாப்பிள்ள. பொண்டாட்டிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தைய கூட்டிட்டு வந்து மொத்தமா எங்களை பிரிச்சிடணும், அப்படிதானே? என்ன நான் சொல்றது? ஐ அம் சாரி மாப்பிள்ள. தூக்கி விட்டுருடா. கல்யாண பேச்சோட எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க கருமாதி பண்ணிடுவேன். தம்பிங்கடா, அண்ணன்டா. புரியல. பர்ஃபார்மன்ஸ் வேணாமா? பேசிடுவா. பேசு. உங்களுடைய அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னையும் ஒரு அடிமையா சேர்த்துப்பீங்களா அண்ணே? வேலு பெருமாளு, இத கேட்கணுமாடா? செல்லம் ஐஸ் நல்லா இருக்குடா. என்னடா படிக்கிற வயசு உட்காந்து ஐஸ் விட்டுக்கிட்டு இருக்க? போடா போய் படுறா. ஏய் வாங்க போலாம். பின்ன என்னடா அந்த குச்சைஸ் காதலிக்க உங்க அண்ணன் மண்டை மேலே கொட்டுறாரு. அங்க பாரு, அவர் வயசுக்கும் வெள்ளை முடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏரியாக்கே தலை இப்படி வெள்ளை வெள்ளையா தலையை வச்சிருந்தா எந்த பொண்ணோட லவ் பண்ண வைக்கிறது? எங்கள் அண்ணன் தலை ஏன் வெள்ளையாச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்? அந்த டீ கடை பாய் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அண்ணனுக்கு பிளாக் டீ கொடுத்து கொடுத்து அண்ணன் தலையை ஒயிட் ஆக்கிட்டான். டீ கடை பாய் பாய் உனக்கு கல்லா கட்டணும்னு ஒரு நாளைக்கு 15 டீ அவங்க அண்ணன் கொடுத்து முக்காவாசி தலையை சாயம் போக வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற கால்வாசி தலையை வச்சு கல்யாணம் எல்லாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதையும் நீ டீ கொடுத்து காலி பண்ணிட்டீங்கன்னா இனி அவன் அண்ணன் டீ தர மாட்டேன். நீ சத்தியம் பண்ணு, உன் கடை உடைக்க மாட்டேன். ஒரே பாய் இன்னத்துக்கு சிரியுது. 15 வயசு இருக்கும் உங்கள் அண்ணனுக்கு. என்கிட்ட வேலைக்கு வரும்போது காலையிலேருந்து கிளாஸை கழுவிட்டே இருப்பான். மத்தியான நேரத்தில் சாப்பிட வாடான்ட்டு சோத்து பொட்டலத்தை கொடுப்பேன். அதை மாரில் அணைச்சிக்கிட்டு பின்னங்கால் பெடலியில் பட ஓடுவான். எங்கடான்னு கேட்பேன். தம்பிகளுக்கு சோறு தரேன்பான். அப்போ உனக்குடாம்பேன். எனக்கு டீயே போதும் பாயம்பான். மாஷா அல்லா, டீ குடிச்சே உங்களை வளர்த்தான்டா. அவன் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கடா. ஒன்றும் மாவட்டம். என்ன பேர் சொன்ன? விநாயகம். என் பேர் இல்லடா, ஏதோ பொண்ணு பேர் சொன்னியே. கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவி. சாவியை நானே கொண்டு போய் கொடுத்துறேன். வேணாண்டா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா நண்பா? சரி நீயே கொண்டு போய் கொடுப்போம். பிளான் 1. முத கண்ணாடி பாக்குதுடா. அப்போ இவ்வளவு நாளா செங்கலை பார்த்தாடா சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு. கலெக்டர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? சரி லக்கேஜ் எல்லாம் எடுங்க. உள்ள போலாம். நேரத்துல எங்க போற? பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு வர சொன்னாங்க, கொடுத்துட்டு வரேன். இதை போய் நீ செய்யலாமண்ணே. உன்னை நான் போய் கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அன்னி கையால சாப்பாடு கிடையாதுடா, இந்த பண்ணி கையால் தான் சாப்பாடு. விட்டுடா. உள்ள பால் போங்குது, என்னன்னு போய் பாரு. வாங்கடா அண்ணன் லவ் என்ட்ரியை பார்க்கலாம். கோப்பெருந்தேவி, இது பிளான் 2. யாருங்க? கோப்பெருந்தேவி. ஆமா நான் தான். சொல்லுங்க. கலெக்டர் சாவியை கொடுக்க சொன்னாரு. ஓ தேங்க்ஸ். டெய்லி என்ன வண்டு போயிருச்சா? பெருமை அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணியா? என்னங்க உங்களுக்கு ஏதாவது செல்ல பேர் இருக்குங்களா?
கோப்பு. தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், தானா ஸ்டார்ட் ஆகி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மொத்த காய்கனி மார்க்கெட் விலை நிர்ணயம் மற்றும் ஒருங்கிணைந்த லாரி லோட் கான்ட்ராக்ட் டெண்டர் பொது ஏலமாக டெண்டர் கோரப்பட்டது. இன்று டெண்டர் முடிவதால் டெண்டர் விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். போடுங்கப்பா, தாசில்தார் தான் கேட்கிறாப்ல, எம்புட்டு வருஷம்தான் மறுபடியும் நானே பதவியில் இருக்கிறேன். தைரியமா போடுங்க. இப்படியே இருந்தா என் பொண்டாட்டி கூட என்ன வில்லனா தான் பாப்பா. அந்த கவரை பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. நீயா? என்ன தங்கம், பதவி ஆசை வந்துருச்சா? ஆசையில் வரல, ஆத்திரத்தில் வந்திருக்கேன். அரசாங்கத்தை ஏமாத்துறேன், பொறுமையாக இருந்தேன். அரை வயிறு சோறுக்கு உழைக்கிற விவசாயிகளோட வயிற்றில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனி விதைச்சவன் தான் வேலையை சொல்லுவான். ஃபோன் வச்சிருக்கியா தங்கம்? இருக்கு. சிக்னல் இருக்கா? இருக்கும். சரி. சொல்லு தம்பி. அண்ணே, லைன்ல போன நம்ம 30 லாரியை காணுமா? என்னாச்சு தெரியல. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்கு. சிக்னல் இருக்கா? இருக்கு தங்கம். சரி. ஹலோ, நீங்க 30 லாரியை தூக்குனீங்க, நான் உங்க ஒத்த காரை தூக்குனேன். உள்ள பார்த்தவன் கேடு கட்ட புள்ள இருக்கான். எவ்வளோ தூக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எதை தூக்குறோங்கிறது தான் முக்கியம். என்ன நான் சொல்றது? வணங்காமுடியை விட விநாயகம் அதிக தொகை கூறியதால் விநாயகம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் விநாயகத்திற்கு டெண்டர் விடப்படுகிறது. விநாயகம், சுட்டு சாண பிடிச்ச கத்தி மாதிரி கூரா இருக்கி. எந்த சாதிரா நீ? நீ தேவர்னு நினச்சா நான் தேவன், நாடார்னு நினச்சா நாடா, தலித்னு நினச்சா தலித், வன்னியர் நினச்சா வன்னிய, கவுண்டர் நினச்சா கவுண்ட, ஐயர் நினச்சா ஐயன். நீ எந்த சாதி நினைக்கிறையோ அந்த சாதிடானா. ரத்தத்தில் சாதியை பார்க்காத, மொத்தத்தில் நான் உழைக்கிற சாதி. என்ன புது மாப்பிள்ள? இந்த என்னண்ணே இது? உன் பேரில் மார்க்கெட்டில் ஒரு கடை எழுதி வச்சிருக்கேன். எவ்வளோ நாள் தான் தொழிலாளியாக இருப்ப?
இன்னிலேருந்து நீ முதலாளி. அண்ணே என்ன பண்ற? மூச்சுக்கு 300 தடவை தம்பி மயில் வாங்கணும், தம்பி மயில் வாங்கணும்னு கூப்பிடுவேன். ஆயில இருந்து தான் கூப்பிடுற நினைச்சேன். ஆனா நீ இங்க இருந்து கூப்பிட்டுருக்கல. அண்ணே எப்படிண்ணே எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். மெதுவா. வா. மாட்டு வண்டிகள்லாம் நிறைய வர்றதுனால இந்த வடக்கு வாசல் வழியாக திருப்பி விட்டு அந்த பொட்டலில் போட்டுருவோம். சொல்லுமா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த திருவிழா ஏற்பாட்டில் இருந்தேன். அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் என் விருப்பப்படியே செய்ய அனுமதிச்சிருக்கீங்க. ஆனா என் கல்யாணம் மட்டும் உங்க விருப்பம்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா, நான் இங்க ஒருத்தரை சந்திச்சேன். நம்ம குடும்பத்துக்கு அவரை எல்லா விதத்திலயும் ஏத்தவரா இருப்பாருப்பா. கண்டிப்பா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கும் அவரை பிடிச்சிருக்குப்பா. நான் அவரை காதலிக்கலாமாப்பா? உலகத்திலே காதலிக்கலாமான்னு அப்பா கிட்ட அனுமதி கேட்குற ஒரே பொண்ணு நீ அதாம்மா இருப்ப. அந்த தம்பியை கூட்டு வா, நேரில் பார்த்து முடிவு பண்ணுவோம். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்ப்பா. வாங்கப்பா, வந்து வரிசை கட்டி கொட்டிக்கங்க. சௌரி, அண்ணே கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காரு. அண்ணே போப்பா. அண்ணே இதை பிடி 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 பிடி. கொடு 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 கொடுப்பா. இல்லை உன்ட்ட நான் பணியாரம் வாங்கலை. இட்ஸ் நாட் ஈட்டிங் ஐட்டம். வேற 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 கண்டுபிடிக்கிறேன். விநாயகன் தம்பிக்கு பரிமாறுமா? தம்பி அப்படிதாம்மா சொல்லும். இன்னும் 4 பணியாரம் வை தம்பி. கூச்சப்படாம வயிறார நிறைய சாப்பிடுங்க. சரிங்க. அங்கிள், அங்க பார்த்தது போதும். அட்லீஸ்ட் ஓடி பிடிச்சாவது விளையாட தெரியுமா? தெரியுமா? அப்ப நாளைக்கு காலையில விளையாடலாமா? சரி. போற போக்க பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிட போல இருக்கே. கயல், அவர் தொந்தரவு பண்ணாதம்மா, சாப்பிட்டோம். தம்பி, எங்கள் வீட்டில் இது ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பழக்கம் இருக்கா? என்னது இந்த மாதிரி தற்கொலை பசங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு அண்ணனுக்கு தான் பொண்ணை வளர்க்கவே தெரியலையே. நம்ம பொண்ணை நம்ம எப்படி வளர்த்து வச்சிருக்கிறோம். நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான். அவரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி பிடிக்கல. வா வா ஷபா ஷபா. சாரி அண்ணே. தம்பி பாத்துப்பா, பாத்து தண்ணி எடுத்து போடுங்க. பாத்துப்பா, மெதுவா சாப்பிடுங்க. சின்ன காயத்துக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா. போற போக்கு பார்த்தா அவனுங்க இங்கே செட்டில் ஆயிடுவாங்க போல இருக்கே. உன் புத்தியை பயன்படுத்தி எப்படியாவது அவனுங்களை வெளியேற்றிடா சபரிமுத்து. தவறி சார், இந்த நேரத்தில் எதுக்கு சார் ஸ்டோர் ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? எதுக்கா? இதுக்கு எனக்கு 10 டேப்பா. உங்க அண்ணனு வீட்டுல இல்ல, என் அண்ணனு வீட்டுல இல்ல. அண்ணங்கெல்லாம் இல்லாத நேரத்துல தம்பிங்கெல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறான். சார் வேணாம் சார், வேணாம் சார். ஒய் தயக்கம். இவனுங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சரக்கு உள்ள போய் சிறுமுறையில சிக்னல் விழுந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. சாரி சார், செம்ம ரகலாயிடும். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து? ஆகணும், போதைகள் ஆகணும்,
ரகலைகள் பண்ணணும், சில பல சிதனங்கள் நடக்கணும். அப்பத்தான ஆல்கோஹால் உள்ள போடுறதுக்கு அழகு. அடிக்கப்பா. பிறந்த நாள் அதுவுமா பிஞ்ச தலையை ரொம்ப கெஞ்சிரான். அடிப்போமே. என்னம்மா? அடிக்கலாம். இது எங்களுக்கு. அண்ணே சொல்லு சௌரி. அண்ணே எங்க என்ன இருக்கீங்க? அரசமர தெருவில் தான் இருக்கேன். எப்படியும் 10 நிமிஷத்துல வந்துருவீங்கல்ல அண்ணே? 8 நிமிஷத்துல வந்துருவோம்ப்பா. உங்கள்ட்ட பிடிச்சதே இந்த நேரம் தவறாம தானே வந்துருங்க அண்ணே. ஓகே ஷார்ட் பாய்ஸ். குட்டி ஃபோன் பேசுறதுக்குள்ள ஒரு புட்டியே காலி பண்ணிட்டாங்களே. அப்படி இது பெருசா இருக்கு. இத நீ வச்சுக்கோ. உன்னால முடிஞ்ச பண்ணு. ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. என்ன வேகம் குறைஞ்சிருச்சு? மூடு மாறிடுச்சு. அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். என்டர்டைன்மெண்டா? எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம். ஓகே, அப்ப ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கப்படாதா? ட்ரை பண்றோம். எஸ், கம் ஆன் ஸ்டார்ட் தி என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம சினிமா எடுக்க போறோம். சினிமா நைஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம கதையில 3 கேரக்டர் தான். ஹீரோ, ஹீரோயின், வில்லன். ஹீரோவை யார் நடிக்க வைக்கிறது? எதுக்கு நாய் வாழை மெரிச்சா மாதிரி கத்துற? இப்பேற்பட்ட பர்சனாலிட்டி வச்சுட்டு ஹீரோவை அடிக்கிறீங்களே. அப்புறம் என்ன வில்லங்களே சொல்லிட்டாரு, நீங்க தான் ஹீரோ, வாங்க நில்லுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறது ஃபைட் சீன். ஃபைட் சீக்வென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் a golden opportunity. வெறிக்கலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலரா. ஆக்ஷன். ஹீரோ காணா. ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா. என்னால முடியல டைரக்டர் சார். ஹீரோ தண்ணி குடுறா. போலாமா? ஏ நான் எல்கேஜி குழந்த மாதிரி தண்ணி குடிச்சோன்னா ஒண்ணுக்கு வருதுன்ற கரு மாந்திரம். சீக்கிரம் போயிட்டு வா. சொல்லு தம்பி. அண்ணே நீ எங்கன்னு இருக்க? நான் இன்னும் அரசமர தெருவில் தான் இருக்கேன். அப்போ அரசமர தெருவில் இருக்கா? ஒரு பெத்த தாய், கூட பெத்த தங்கச்சி, திருவிழா பெத்த தம்பி, கட்ட போட்டாடி பெத்த போட்டு இருக்கிறது யாரும் இல்லையா? என்ன ஆச்சு? சீக்கிரம் வந்துடுன்னு. ஹீரோ சார். ஹீரோனாவே குத்துறானுங்க, வில்லன்னா கும்பிடுவானுங்க. பேசாம சாப்பிட்டா சேஃப்டியா? நான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணட்டுமா? அது நீ ஹீரோயினா? அவசரப்பட்டு முடிவு எடுக்கப்படாது. 1 செகண்ட். அழகா இருக்கனா, கிளாமரா இருக்கனா, ரொமான்ஸ். பைத்தியம் போட்ட பாட்டி நைட்டி போட்டா மாதிரி என்ன கருமமோ. நீயே ஹீரோயினா இருந்துட்டு போ. நீதான் ஹீரோ. போட்ட சாங். மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற மைனா மைனா. ஏன் ஹீரோயின் அடிக்கிறீங்க? இப்ப நான் டைரக்டர் இல்ல, கதைப்படி உங்க அப்பனா? ஆமாண்டி. அப்ப முன்னாடியே எவ்வளவு தைரியம் இருந்தா வேற ஒருத்தரோட கூத்தடிப்பேன். அப்பா இவரை தான் நான் காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவர் இல்லைன்னா நான் செத்துருவேன். பெத்த அப்பனுக்கும் காதலனுக்கும் நடுவில் நீ நான் யாரா? நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷனா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா அம்மாவா? அம்மா எனக்கு பசிக்குதுமா. அம்மா அப்பா நான் தாயாயிட்டேனா? லவர் நீ ஏன்டா நினைக்கிற? தாடி வளர்ந்த குழந்தைக்கு தாயா இருந்துகிட்டு என் கூட டூயட் பாரியா? அடி சண்டாளி. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. ஏய் ஹீரோயின் தண்ணி விடுறா. நாங்க வரங்க அச்சி. போடே. அண்ணே அண்ணே பதட்டப்படாம என்னாச்சுன்னு சொல்லு. அந்த விநாயகர் பிரதர்ஸ் குடிச்சிட்டு குடிச்சாங்களா? நம்ம வீட்ல குடிச்சிட்டு நம்ம குடும்ப மரத்தை குழி ஓடி பறிச்சுட்டாங்க. வாங்கடா. இரு என்னப்பா இதெல்லாம்? ஐயா நாங்க குடிக்கலீங்க. போய் சொல்றா. அண்ணா ஊதி காட்ட சொல்லணும், உண்மை தெரிஞ்சிடும். ஊதி காட்டுறதுன்னா என்னங்க ஐயா? ஐயோ குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி மனோன்மணி மேல எத்தனை குடிக்கலண்ணே. இருடா கைய. அம்மா யானை என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. 90 அடிச்ச ஆம்பளை கூட நம்புவாங்க, ஆனா 90 போட்ட ஆம்பளை யாரும் நம்ப மாட்டாங்க சார். அண்ணே ஏய் சும்மா அறிவு கெட்டவனே. அம்மா உன் முகத்தை பார்த்தா விடுறேன். துப்பு இல்லாதவன்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்க தண்ணி அடிச்சதுக்கு நான் எப்படா போதையான? நாங்க தண்ணி அடிச்சா நீ எப்படா போதையாவ? லூசு பயல. சரி சார், டயர்டா இருக்குன்னு தண்ணி குடிச்சிங்களே. அது வாட்டர் இல்ல, குவாட்டர். ஹலோ ஆரே, உன் புருஷனை புடிச்சு வச்சிருக்க. எதுக்கு முடிச்சு வச்சிருக்கீங்க? உடனே 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வா. 5 லட்சம் ரூபாயா? 5 லட்சம் ரூபாய்க்கு எங்கங்க நான் போவேன்? ஐயோ அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க. அகச்சி ஏன் அழுதுட்டு இருக்க? அதனால கட்டிக்கிட்டு படாத வேதனை படுறேனே.
என்னமாச்சு தொழில் பண்றேன்னு நெய்ய பூரா வித்து விட்டாரு. இப்ப கூட கந்து வட்டிக்காரர்கிட்ட 10 வட்டிக்கு வாங்கியிருக்காருன்னு. இப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவரை விடுவோன்னு பிடிச்சு வச்சிருக்காங்க. சரி சரி அழாதம்மா அழாத. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவர் எங்க பிடிச்சு வச்சிருக்காங்க? நீங்க கேட்ட பணம் மணிக்கம் சுரு போகல, மயக்கம்தான். கயிறா வருங்கடா. விநாயகத்துக்கு பயந்து ஒட்டஞ்சத்திரத்தை விட்டு ஓடி வந்தாலும் ஊர் ஊரா போய் இந்த கந்து வட்டியை வசூல் பண்றது வசதியாத்தான் இருக்கு. டேய், அவுக்காத நிறுத்து. 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்னா நீ பசைக்குள்ள பார்ட்டி தான். இன்னும் 5 லட்சம் ரூபாய் வேணும், கொண்டு வா. இது அநியாயம் இல்லைங்களா? அநியாயமா? வட்டியை வசூலிக்க 5 காரு, 50 அடியாளுங்க, 50 பிரியாணி, ஆளுக்கு ஒரு ஆஃப். இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா நியாயமா இருந்தா நடக்குமா? போ 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 5 லட்சம் கொண்டு வா. நான் யார் தெரியுமா? என் பவர் என்ன தெரியுமா? என் மீசியை துதிக்க வைக்காத. நீ ஓடி போய் இன்னும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வா. ஓடு 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 ஓடு. தம்பி நீங்க எப்படி இங்க? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. கிளம்பலாம் தம்பி. தப்பா பேசுறாங்க. உடனே பணத்தை வேற ரெடி பண்ணும். வாங்க போலாம். நான் வேணா பேசி பார்க்கட்டுங்களா ஐயா? வேணாம், ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க. நீங்களாம் அங்கே போகக்கூடாது. அண்ணனை நீங்க குத்து மதிப்பா எடை போட்டீங்க. அண்ணனுடைய குத்து மதிப்பு உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு ஐயா. உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கெஞ்சிட்டு வாங்கண்ணே. என்ன தங்கம், சௌக்கியமா? ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் ஒரு 2 கையையும் விரிச்சு பிடிச்சிக்கிட்டு எட்டி ஒத்தச்சேன்னு வெய்யி துண்ட துண்டாயிடும். ஒரு 2 கை மட்டும் என் கையில இருக்கும். தம்பி அவரு அண்ணன் அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இத காலா நினைச்சுக்கப்பான்னு கெஞ்சில அவனை பாத்தீங்களா பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. எட்டி விட்டேன்னு வச்சுக்க நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். ஐயா அண்ணன் இப்ப என்ன சொல்ல வராருன்னா நெஞ்சென்ன கல்லான்னு கேட்கறாரு. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஒரு 2 காலையும் 4 துண்டா வெட்டி போட்டுட்டா ஒரு ஊரா போய் தப்பு பண்ண மாட்டேல்ல? என்னப்பா கண்கலங்கிறாரு? எங்க அண்ணன் கெஞ்ச ஆரம்பிச்சாருன்னா அனகொண்டாவே அழுதுடும் சார். இந்த அல்லு சிலாம் ஒரு ஆளா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. தலகால் புரியாம பேசிட்டேன். இப்பதான் தெரியுது தலை எது கால் எதுன்னு. இந்தாங்க உங்க பணம். வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேங்க சார். வாங்க. தங்கம், ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க இங்க வந்த, இங்கேயோ வந்துட்டீங்க. உங்களுக்கு நார்த் இந்தியா பக்கம் போற ஐடியா இருக்கா? ம். சலோ நார்த் இந்தியா.